வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் மார்க்ஸ் அப்டேட்டு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குது. தேர்வு முடிவுகளுக்கான தேதி வெளியீடு இப்போ சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க்கு, பாஸ் பர்சன்டேஜ், ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிறதுனால ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதான் அந்த அப்டேட்டு. மதிப்பெண் பட்டியல் தயார், மே 17 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதி கட்டத்தில் உள்ளது. திட்டமிட்டபடி வரும் 17ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து 19ன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் பட்டியல் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகங்கள் வாயிலாக தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், ஸோ இப்போ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 17ஆம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஒரு சில மாவட்டங்களில் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆனதுனால பேப்பர் வேல்யூஷன் பண்ணவே சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லா மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த மதிப்பெண் பட்டியல் எல்லாமே தயார் செய்யப்பட்டு ரிசல்ட் அனாலிசிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பதிவேற்றங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி மண்டே வந்து வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஏயோட வேல்யூஷன் ப்ளஸ் சிஎஸ்ஓட வேல்யூஷன் சேர்க்கும்போது 9 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே அப்டேஷன் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் எல்லாமே ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த டென்டென்டிவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19ஆம் தேதி தான் +1க்கும் 10க்கும் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மே 17ஆம் தேதியே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாளில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம், ஸோ சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆக இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா முதன்மை கல்வி அலுவலகம்னு சொல்லுவோம். அதாவது சிஓ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டா எல்லாமே கொடுப்பாங்க. ஃபைனலாக சிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே 38 மாவட்டத்தோடைய டிஸ்ட்ரிக்ட் சிஓ, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் எல்லாமே தேர்வுத்துறைக்கு ஒரு டேட்டாவாக வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஸோ எப்படின்னா அந்த சிடின்னு சொல்லுவாங்க, சிடியில் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா பென்ட்ரைவில், கூகுள் ட்ரைவில் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது ஓவராலாக தேர்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் போடுவாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஓவராலாக இந்த டிஸ்ட்ரிக்டில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, 500க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, 499 பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 409 மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 498 மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண், தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்ஸு, அதே மாதிரி மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், ஸோ டோட்டலாக 5 சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க 500க்கு, தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக வந்து பார்த்தோன்னா அந்த மார்க் ரிஜிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட்லேயும் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்டு இருக்கிறதுனால 17ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் குறித்து இன்று வெளியான முக்கியமான தகவல். ஸோ நேற்றைய தினமே 30ஆம் தேதியே மொழி பாடங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க,
அதில் மொழி பாடங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, எல்லாம் ஆவரேஜ் போட்டு மெயின் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 மற்ற மாவட்டங்கள்லையுமே மற்ற பாடங்களுக்கான மதிப்பெண் பட்டியலெல்லாம் பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து 10th ரிசல்ட் ரிலேட்டடாக நான் தொடர்ந்து நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பை ரிசல்ட் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் 1 by 1 ஆகணும்னா மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th 12th ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு 10th இன்றைக்கி வீடியோ அப்டேட் வந்து இதுதான். சரிங்களா? ரிசல்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தளவு ப்ராசஸ் சீக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கேன். தேங்க்யூ.